Hello viewers, welcome back. So இன்னைக்கு நம்ம ஒரு சில யூசர் ரிவ்யூஸ் பார்க்க போறோம். So first OnePlus 13 யூசர் ரிவ்யூ அப்படினு சொல்லி அல்ட்ரா டீடைல்டு எடிஷன் அப்படினு போட்டுருக்காரு சந்தோஷ் சிவா. இந்த மாதிரி ஹாய் சிவா bro, I am writing this review from my experience with OnePlus 13. I spent 1 hour bro. ப்ளீஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ கண்டிப்பாக போடலாம் ப்ரோ. எனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா ப்ரோ, நிறைய மெயிலை வந்து நான் இப்போ படிக்கிறேன், ஆனால் அது வீடியோவாக நான் மாற்றுறதுக்கான ஒரு நேரம் அமையணும் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு அமைஞ்சே தொலைய மாட்டேங்குது. அது என் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதை நான் எப்படியாவது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ரிவ்யூஸ் இது எல்லாத்தையும் ஒரு வகையில் கௌதம் ப்ரோ செம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ நரேஷ் வந்து உள்ள ஜம்பின் பண்ணுவோம். ஸோ இப்போ நரேஷும் உள்ளே வந்துட்டான்னா என்னால் இன்னும் நிறையா மெயில் வந்து இந்த மாதிரி ஒரு புதுவிதமான யூசர் ரிவ்யூ ஃப்ளேவரில் கொண்டு போக முடியும். தனியாகவும் பண்ணலாம். பட் தனியாக பண்ணுறதோட யாராவது கூட இருக்கும்போது இன்டராக்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். நான் தனியாகவே வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஓகே தான், எனக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ப்ரோ, இல்லை எனக்கு இன்டராக்ஷன் மாதிரி தான் வேணும் அப்படின்னு ஒரு சில ஆடியன்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் வந்து எது மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா. ஸோ சில சமயங்களில் இந்த ஃப்ளேவரும் பெட்டராக இருக்குமே அப்படிங்கிறனால தான் வந்திருக்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யார் கூடயாவது சேர்ந்து அந்த மெயிலை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரைட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு, this is my first flagship. I was asking you for the OnePlus 13 video for months, but you did not get any reply, so myself bought it. In this review I will be talking about 7 things: battery, performance, camera, speaker, build quality, OS, display. Let me tell you something. I am coming from Vivo Z1 Pro. Why PUBG phone? Okay, I really loved that phone. It's so goated. So remember this, all my POV are compared with the Vivo Z1 Pro. ஸோ இப்போ எங்கேருந்து வராரு பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்து அதாவது ஒரு 7 சீரிஸ் சிப்பில் இருக்கிற ஒருத்தர் இப்போ 8 சீரிஸ் சிப்பில் லேண்ட் ஆகிறார், அது 8 Elite. அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் பேட்டரி. வென் ஐ பாட் த மொபைல் ஃபர்ஸ்ட் டே ஐ ஒன்லி காட் 4 hours of SOT. It scared a shit out of me because I have seen people getting 10 hours of SOT on YouTube. I raised complaint on Amazon and planning to return, but the second cycle I got 7 hours of SOT. After a few cycles the battery life is improved a lot. ஒரு காமெடி என்னென்னா, நான் ஷோரூமுக்கு போய் கேட்டதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் தான் SOT வரும்னு சொன்னாங்க ப்ரோ. 6000 mAh வச்சுக்கிட்டு எதுக்கியா 6 மணி நேரம் SOT, எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். கரெக்ட். இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருப்போம். நம்ம காமேஷ் ப்ரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் வருது. நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் காமேஷ் ப்ரோ ஃபீலிங்ஸ். ஆஹா எப்படி அழகாக ரிலேட் ஆகுது, அற்புதமாக இருக்குது. I was trying hard to drain the battery. I can't do it. The battery life is improved a lot to me. I am an above average user in holidays but light user during office days. I used to game 1 hour, Instagram, YouTube and some camera and music and calls. I used to get 8 hours of SOT. Excluding the calls and Spotify. Let me know if this is normal. எனக்கு தெரிஞ்சது நார்மல் தான் ப்ரோ. ஏன்னா சந்துருட்ட கேட்டேன், நிறைய பேர்ட்ட கேட்டேன், நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய OnePlus 13 யூசர்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணது இந்த SOT தான். ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் 8 hours அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்தி SOT தான் OnePlus 13க்கு. பட் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் சொல்கிறாங்க. அவங்க அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கிறது ஒரு பெரிய மாயையாக தான் இருக்குது. பட் அச்சீவ் பண்ணுறாங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம காமேஷ் ப்ரோக்கு இன்னும் கூட 4 மணி நேரம் அந்த மாதிரி தான் SOT வருது. இப்போது எனக்கு தெரியலை இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு. இதுக்கு வந்து காமேஷ் ப்ரோவை நம்ம கூப்பிட்டு வச்சு திரும்ப ஒரு தடவை அவரோட டிவைஸில் அவர் என்னெல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மை டவுட், பட் ஐ டூ ஹாவ் அ டவுட் ஒய் மை பேட்டரி லாஸஸ் ஃபாஸ்ட் வென் ஐ எம் நாட் யூஸிங் த ஃபோன் ஆர் லைட் யூசேஜ். ஸோ இவர் வந்து இந்த ஐடில் ட்ரெயின் பற்றி சொல்கிறார். சும்மாவே வச்சிருந்தாலும் கூட ட்ரெயின் ஆகி தொலையுது, இது என்னையா இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து மேபி ரிலவெண்ட் டு சம் நெட்ஒர்க் ரிலேட்டட் ஃபேக்டாக இருக்கலாம். அப்படி இல்லையா, இதை எதுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, ஏதோ ஒரு சில ஆப்ஸ்னால கூட பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரியான பேட்டரி ட்ரெயின் நடக்கலாம். எக்ஸாம்பிள், டியூரிங் மை ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஐ பேர்லி யூஸ் மை ஃபோன். I just check my phone like 30 seconds or 1 minute. During that time the battery comes from 100 to 96, fast like 15 minutes SOT or even lesser, but I continuously use it, gives me a more SOT. Please give me a solution or reason behind it. ரீசன் வந்து 100% வந்து ஏதோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் நான் இப்போ பேசினது தான். சொல்யூஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ சாம்சங் டிவைஸ்லாம் இருக்குன்னா அதில் நமக்கு தேவையில்லாத நிறைய அப்ளிகேஷனாக டீப் ஸ்லீப்பில் போடுவோம். ஸோ இதுலேயும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சில ஒரு சில பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். If there is anything I can improve, let me know. Performance. This phone just flies, no lag. Butter smooth animation. I really love the performance. This is first experience with 120 Hz refresh rate. தலைமை வேறு லெவல். I also tried the app opening and closing animation. It's so smooth. BGMI 120 FPS, so smooth, 8 Elite on peak. ஸோ ஆப்வியஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு மிட்ரேஞ்சில் என்ட்ரி லெவல் டிவைஸ் மாதிரி 15,000க்கு விற்றுக்கிட்டு இருந்த ஒரு டிவைஸை வந்து கடந்த சில வருடங்களாக யூஸ் பண்ண ஒரு நண்பர் வந்து இப்போ OnePlus 13ல் லேண்ட் ஆகிறாருன்னா இதில் ஏகப்பட்ட இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் 120 ஹெர்ட்ஸில் லேண்ட் ஆகிறது மேட்டர் இல்லை. 120 ஹெர்ட்ஸ் 144 ஹெர்ட்ஸ் நம்மளுக்கு வந்து 10,000 12,000 கிடைக்குது. பட் அங்கே கிடைக்கிறதுல வந்து ஏதோ ஒரு சின்ன ஸ்க்ராலிங்கோ இல்லாட்டி ஒரு செட்டிங்ஸ் பேஜ் ஸ்க்ராலிங்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸில் அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கலாமே தவிர தொடர்ந்து 100% அக்யூரஸியோட இல்லை 99.9% அக்யூரஸியோட நம்ம பண்ணக்கூடிய எல்லா இன்டராக்ஷனுக்குமே அந்த 120 ஹெர்ட்ஸை ஃபீல் பண்ண முடியணும் அப்படின்னா அங்கே தான் ஃப்ளாக்ஷிப் வருது. ஸோ அதுதான் முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ரைட்டு. வைல் கேமிங் இட் நெவர் ஹீட்ஸ் அப், யூ கேன் ஃபீல் த வார்ம்னஸ் பட் நாட் ஹீட். ஸோ அது வந்து ஃபேக்ட் தான். வார்ம்னஸ் வந்து அக்செப்டபிள் ரேஞ்சு தான். இந்த கொதின்னு கொதிக்குது பார்த்தீங்களா, அதுதான் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வைல் யூஸிங் கேமரா யூ கேன் ஃபீல் த ஹீட் அ பிட். இது வந்து காமன் அக்ராஸ் ஆல் ஃபோன்ஸ். ஐஃபோனும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யுது. மேபி இப்போ 17 Pro சீரிஸ் இன்னும் பெட்டராக இருக்கலாம், ஏன்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் மற்றபடி எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகுது ப்ரோ. சிம் கார்டெலாம் போட்டு டேட்டாலாம் ஆன்ல இருந்ததுன்னா ஹீட் ஆகுது. ஓகே கேமராக்கு வரேன். ஐ ரியலி லவ் த கேமரா. ஐ ஃபெல் இன் லவ் வித் 3x பெரிஸ்கோப் கேமரா. ஐ மோஸ்ட்லி யூஸ் இட் பேர்லி டச்சிங் த மெயின் சென்சார். இதுதான் நிறைய பேருக்கு நடக்கும். இந்த பெரிஸ்கோப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னு வைங்களேன், அதை வச்சு நம்ம வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ அந்த பரிமாணமே மாறும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டெலிஃபோட்டோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப விருப்பம் காட்டினது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து Xiaomi 13 Pro யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸில் எனக்கு மேக்ரோ எடுக்கலாம், போர்ட்ரேட்ஸும் எடுக்கலாம் அப்படின்னும் போது அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓகே ஒரு 3.2x இந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியும். சரி ஓகே ஒரு பெரிஸ்கோப் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து Reno 10X மாதிரியான ஃபோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் Find X2 Pro மாதிரியான ஃபோனில் 5x ஆப்டிகல் ஜூம் மோடும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப தூரமான ஒரு 20x 30x ஷாட் ஏதாவது எடுத்து வச்சு நான் செக் பண்ணிட்டு இருந்திருப்பேன். S21 Ultraலையும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா S21 Ultra யூஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு 10x ஆப்டிகலே இருக்குது. ஆனால் இது எப்படின்னா க்ளோசஸ்ட்டு ஃபோக்கஸும் போக முடியும், ஃபர்தர் மோஸ்ட்டு ஃபோக்கஸும் போக முடியும் அப்படிங்கிறதுல தான் இங்கே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருந்தது. ஸோ அதனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த 13 Proக்கு அப்புறமா வந்து இந்த காம்பினேஷன் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் வந்து ஒரு Z1 Pro மாதிரியான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து இப்போ OnePlus 13 வரனால உங்களுக்கு டெலிஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்கும், ஒரு புது ஃபீல் கொடுக்கும். புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே அடுத்து வந்து 120x மூன் ஃபோட்டோ இஸ் குட் ஃபார் மீ ஈவன் though it's AI, people can find it's AI in moon photo, but in other objects they can find it easily. Okay, if there was an option to turn off the AI enhancement, it would be great. ஆமா ப்ரோ, இது வந்து கொஞ்சம் ஓப்போவில் ஓரளவுக்கு வச்சு, ஓப்போன்ற மாதிரிங்களா விவோவில் ஓரளவுக்கு இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். நம்ம கேமரா ஆப்குள்ளே செட்டிங்ஸில் போய்ட்டு AI தேவையில்லைன்னு கூட டிசைட் பண்ண முடியும். அது நல்ல விஷயந்தான். அப்புறம் வீடியோஸ் ஆர் ஸோ குட். I was playing with it. 4K Dolby Vision HDR was so good for me, but macro is not so good as compared to OnePlus 12. Ama bro, I love the portrait photos. The post processing algorithm was so good. Selfie camera beast. I really love the selfie pics and the portraits too. No makeup like old Vivo phone. It used some of the bridal makeup. Sometimes that was really good, sometimes it's shit, but OnePlus 13 la good at this point. ஸோ ஓவராலாக இப்போ கேமராவில் நம்மளால் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டார். வீடியோகிராஃபிலையும் HDR வீடியோலாம் எடுத்திருக்காரு, அதுலேயும் ஹாப்பியாக இருக்கார். இப்போ OnePlus 12 கம்பேர் பண்ணும்போது இதில் மேக்ரோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லைங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இதுதான் நம்மளும் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்றபடி இந்த மேக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, செல்ஃபிலையும் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சிருக்காரு. ஐ ஹவ் நாட் எக்ஸ்ப்ளோர் த நைட்டோகிராஃபி டில் நவ், ஆஸ் நவ் ஐ ஒன்லி ஹேட் த ஃபோன் ஃபார் 10 days. ரைட்டு. ஸோ அப்போ 10 days நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குங்கிறது ஓவராலாக இந்த வீடியோவில் எல்லாருக்கிட்டையும் இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. Speakers, from mono to stereo, the audio quality was super rich. I have heard iPhone, but it matches them. Not as good as iPhones, but matches them 90%. For me, it's really good. I love it 100%. Earpiece is so loud, people next to me can hear in my office, and even I could have the phone on the table without the speakers on it. Without the speakers on. I could hear what people speak in a silent room. I can't use the earpiece and 100% my ears hurt. ஸோ அந்தளவுக்கு லவுடாக இருக்குது இயர்பீஸ். பட் த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஆசம், ஈவன் தோ இட் டஸ் நாட் ஹேவ் த டால்பி ஆடியோ, இட்ஸ் குட் டு மீ. பில்டு குவாலிட்டி, ஆஸ் கம்மிங் ஃப்ரம் Vivo Z1 Pro, ஐ ஃபைண்ட் திஸ் ரியலி குட், நோ கிரேட். ஓகே, ரியலி குட்டு, நோ கிரேட் அப்படின்ட்டுருக்காரு. விவோவில் வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக் பில்டு, பட் இங்கே பாருங்க, ஐ ஹாவ் கிளாஸ் ஐஜி, ஐ டோன்ட் நோ, பட் ஐ லவ் த டெக்ஸ்டர் ஆன் த பிளாக் கலர். ஓகே, அந்த டெக்ஸ்சர் வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு. பேக்கில் இருக்கிற டெக்ஸ்சர் வந்து ஒரு மாதிரி மேட் டெக்ஸ்சர் இருக்கும், அது பிடிச்சிருக்குங்கிறாரு. இட் ஃபீல்ஸ் மோர் ப்ரீமியம் பட் ஸோ ஸ்லிப்பரி வித்தவுட் கேஸ் இஸ் மஸ்ட்.
Oxygen OS, who cares about iOS when I have Color OS? Sorry, Oxygen OS. It's far more better than FunTouch OS. I love all the features. Live alerts is good. I hear there will be more features coming with the live alerts on Oxygen OS 16. ஆமாம் ப்ரோ, அது உண்மை தான். ஏஐ ரிஃப்ளெக்ஷன் எரேசர் செம்மையாக இருக்கும், நிஜமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கேலரி ஆப்பில் இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சிஜன் OS, கலர் OS, ரியல்மி UI. ஸோ இது எல்லாத்துலேயுமே அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பழைய ஃபோட்டோ புதுப்பிக்கிறது, ஹை ரெசல்யூஷனுக்கு அப்ஸ்கேல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எந்த பிரச்சனையும் எல்லாமே நல்லா பண்ண முடியும். ஸோ அது பக்கா. ஸோ அப்போ அனிமேஷன் பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஃப்ளக்ஸ் தீம்ஸ் பிடிச்சிருக்கு. ஒன்லி ஃபியூ ப்ளாட் வாய்ஸ் யூ சே ஸ்பீட் ஐ ஹியர் ஆக்சிஜன் OS அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இவரும் சொல்லி வச்சுருக்கார். பட் ஐ மிஸ் தீஸ் திங்ஸ். என்னென்னா, வென் ஐ ட்ராக் மை நோட்டிஃபிகேஷன் ஐ கேன் சி ஹவு மச் டேட்டா ஐ யூஸ்ட் இன் மை விவோ and there was an option to check phone temperature and cool it down in the phone manager in Vivo. இதெல்லாம் இதில் இல்லை. To check the phone temperature, I am going into a game and checking from game manager. Haptics are really great. I mean, it's top notch. Everything got vibration from typing to increase volume. From reaching a scroll end to top, the haptics are really good. ஆமாம், பேஜ் முடியுது, end of page, top of page அப்படிங்கிறதுக்கும் வரும். When I get a call, the vibration itself makes me to take a call because mostly I put my phone in the vibration during office time and I forget it. I'd come home using bike. I don't if someone have called me because the vibration energy was low on the Vivo. But OP13 gets my nerves and bones telling someone is calling. The fingerprint is blazingly fast, just a touch, it unlocks, sometimes even when the typing this, all fast. I don't feel my fingers touching the screen. Letters will be typed on. The touch response is so good. Okay, so டிஸ்பிளேயோட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் பிடிச்சிருக்கு. ப்ளஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக் நமக்கு தெரியும், ஹாப்டிக்ஸ் இருக்கலே பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்டில் இருக்குது. டிஸ்பிளே, மேன் ஐ ரியலி ஃபெல் இன் லவ் வித் திஸ் டிஸ்பிளே. ஐ எம் யூஸிங் த ஸ்டாண்டர்ட் ஒன் பட் திஸ் ஃபீல் ஸோ குட். பிளாக்ஸ் ஆர் டூ பிளாக். அதாவது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கெல்லாம் பிக்சல்ஸ் ஆனில் இருக்கணுமோ அங்கே மட்டும் தான் ஆனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் நாட் ட்ரெட் அபவுட் த டிஸ்பிளே ஸோ மச் பிகாஸ் my 3 goal was battery, performance and camera. Blacks are so black coming from Vivo. Blacks would be grayish, but this guy's black feels like pure black. Between this is black color code. I am a UX designer, so super. I could stare at the screen all the day wondering how good this display is. I love the HDR content. Outdoor visibility is so good compared to the Vivo Z1 Pro. I need to go to a shadow to look through phone even though it feels difficult. இது எதுலன்னா விவோவில் அவுட்டோர் விசிபிலிட்டி அவ்வளோ புவராக இருந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது OnePlus13 அவுட்டோர் விசிபிலிட்டி கிரேஸியாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ஸில் இருக்குது. பட் OnePlus13 gives me an edge here. I can view anything under the direct sunlight. Overall display for media and others, it is good. I watched the Avatar trailer on high-res mode with the display settings and the YouTube resolution with full brightness. I got goosebumps. It was damn good. One last point, I am glad I got the IR blaster. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் தான், ஐஆர் பிளாஸ்டர். ஸோ அக்கேஷ்னலாக ஒரு சில ஹோம் அப்ளையன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டிங் சம்மரி, பேட்டரி 9/10. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 9 hours. அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் 11/10. ஏன்னா ஓவர் பர்ஃபார்மன்ஸு 8 பறக்கும். கேமரா 10/10. ஸோ Z1 ப்ரோலேருந்து வந்தனால 10/10. ஆக்சிஜன் OS 10/10. ஓகே, Z1 ப்ரோலேருந்து வந்தனால தான் 10/10. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மோனோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ண ஒருத்தர் இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் லேண்ட் ஆயிருக்காரு, அதனால் 10/10. டிஸ்பிளே, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிஸ்பிளேயோட இது அவுட்டோர் விசிபிலிட்டி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் 11/10. அடுத்து பில்டு குவாலிட்டி 10/10. ஸோ ஐ ஹவ் ஃபியூ டவுட்ஸ் டு ஆஸ்க். டாக் அபவுட் த பேட்டரி இஷ்யூ விச் ஐ மென்ஷன்ட் ஆன் த பேட்டரி செக்ஷன். அதான் அப்பயே சொன்னேன்ல ப்ரோ, அதான் நீங்கள் எந்த ஆப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் உங்கள் பேட்டரி கிராஃப் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஐடல் ட்ரெயினுக்கு வேறு என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம்னா, நம்ம நெட்வொர்க்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் என்ன இருக்கலாம்னா 4G to 5G ஸ்விட்ச் ஆகிட்டே இருந்ததுனாலும் இந்த மாதிரி சும்மா வச்சிருக்கும் போது பேட்டரி ட்ரெயின் ஆகும். What to expect when user landing on a flagship for the first time? I know a lot of people have over expectations like me. அப்படின்னு இல்லை ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து கேம் ஆடுறதுக்காக ஒரு ஃபோன் வாங்குறாரு அப்படின்னும் போது, அப்போ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இருக்கலே அல்ட்டியாக இருக்கணும். 144 Hz இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேல நான் விளையாடும் போது 144 FPS எனக்கு அந்த கேம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. அதனால் எதிர்பார்ப்புகள் என்றைக்கும் இருக்கலாம். இப்போ இந்த ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு வரும்போது 60,000 கொடுத்து வாங்குற ஒருத்தர் இதெல்லாம் எதிர்பார்க்கும் போது தப்பு கிடையாது. பட் இதுவே வந்து ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லிட்டு 25,000 ஒருத்தன் விட்றான் போது அவங்ககிட்டயும் இதே விஷயங்களை எதிர்பார்க்கும் போது அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ 25,000 எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்புறம் 60,000 ஃபோனுக்கும் 25,000 ஃபோனுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் காட்ட முடியுன்ற ஒரு பாயிண்ட் வருது இல்லையா?
இப்போது கேமிங்காக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 35,000 ரூபாய் இந்த மாதிரியான பட்ஜெட்டில் நீங்கள் ஓப்போவில் டர்போ ப்ரோ வாங்குவீங்க, K13 டர்போ ப்ரோ. ஓகே, அதில் வந்து ஃபேன் இருக்குது, கூலிங் இருக்குது, அது இதுன்னு சொன்னாலும் கூட அதில் இருக்கக்கூடிய கேமரா இருக்குல்ல இன்ஃபீரியராக இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் எல்லோரும் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு செம சிரிப்பாக இருக்கும். ஃபோன் வந்திருக்கிறது கேமிங் பர்பஸ்ன்னு சொல்கிறான். கேமிங் பர்பஸ்க்கு வந்திருக்கிற ஃபோனில் நான் வந்து கேமரா சென்ட்ரிக்கான விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தேன்னா, அப்போ எப்படி இருக்குன்னா V60 விவோவில் வாங்கிவிட்டு அதில் கேமிங் எல்லாத்தையும் எதிர்பார்த்தேன்னா எனக்கு புரியல. அப்போ ஒரு ஃபோனுக்கு ஒரு யூஎஸ்பி இருக்குது. அப்போ எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோன் என்ன ஆகிடுதுன்னா 35,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக்காக வேணுமா V சீரிஸ் போங்க, அப்போ கேமிங் சென்ட்ரிக்காக வேணுமா K13 டர்போ ப்ரோ போங்க அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்கன்னு வைப்போம். நீங்கள் ஐகூ நியோ 10லாம் கூட சாலிட் கண்டென்ட் தான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த 35,000 ரூபாய்க்கு இப்படிப்பட்ட டிவைசஸ் இருக்கும்போது அது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர எல்லாமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் எல்லாமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கிற டிவைஸ் எல்லாமே 60, 70, 80ன்னு போயிடும். அதை தாண்டியும் போக ஆரம்பிக்கும். அப்படியே பேஸ்ட் ஆன் சாஃப்ட்வேர், பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு, பேஸ்ட் ஆன் லுக் அண்ட் ஃபீலு, இன்ஹேண்ட் ஃபீலு, ஸ்பீக்கர்ஸு, டிஸ்பிளே எல்லாம், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸு எல்லாம் அப்படியே உள்ளே வர ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயுமே அது வந்து 9/10, 10/10, 9/10, 10/10 அப்படி போய்கிட்டு இருக்கும். அது வந்து அதான் எதார்த்தம். ஸோ அப்போ இந்த வித்தியாசம் வந்து இருக்கும். அண்ட் வாங்க போகிற எல்லாருக்குமே இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக சில சமயங்களில் யோசிச்சோம்னா 35,000 ரூபா ஃபோனில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வாங்கும்போது நமக்கு ஏமாற்றங்கள் இருக்காது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, iPhone 12 mini வாங்கிட்டு 12 Pro Maxல இருக்கக்கூடிய பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்த்தா அது வந்து ஏமாற்றத்தில் தான் போய் முடியும். 12 mini காம்பேக்டான ஒரு ஃபோனு, இருக்கிற பேட்டரி இருக்கிறே குட்டி பேட்டரி, அப்போ குட்டி பேட்டரியில் என்ன பேட்டரி லைஃப் வரும் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம போய் வாங்கும்போது நமக்கு ஏமாற்றம் இருக்காது. இப்போ ஐஃபோனில் ஏர் வந்திருக்கு. ஏருங்கிறது ஒரு கான்செப்ட் ஃபோனு, அவங்க அதெல்லாம் பெருசாக வெளில சொல்லிக்க மாட்டாங்க. பட் ஏருங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஃப்ளிப்போ ஃபோல்டோ என்னால் பண்ண முடியும், நான் அடுத்தது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, நான் அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான ஒரு வெதை தான் இது, பார்த்தியா நான் இவ்வளோ தின்னாவும் பண்ண முடியுது, இத்தினோண்டு ஏரியாலேயே என்னோட போர்டை நான் வந்து வைக்க முடியுது ஓவராலாக அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போது இது எல்லாத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆனால் ஏரை வாங்கிட்டு எனக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து ப்ரோ மேக்ஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ராக்டிக்கலாக ஜோக்கு தானே. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லாமே தவிர எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அது வந்து ஒரு லிமிட்டை தாண்டி இருக்கக்கூடாது. அந்த லிமிட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏமாற்றம் என்றைக்குமே இருக்காது. ஐ கான் மெசேஜ் யுவர் டெலிகிராம் சேனல், இட் டெல்ஸ் மீ அட்மின்ஸ் ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் மீ ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ, இந்த டெலிகிராம் சேனல்லாம் வந்து பெரிய தலைவலியாக தான் இருக்குது. அதில் வந்து என்ன நடக்குதுன்னு இப்போ அதனால புரிய மாட்டேங்குது. அதில் ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஒரு சில கேள்விகளுக்கான பதில் சொன்னாலும் கூட அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு திரும்ப கிடைக்கவும் மாட்டேங்குது. ப்ளஸ் அதில் வந்து என்னென்னா இத்தனைக்கும் அங்கே அட்மின் கிடையவே கிடையாது. நம்ம என்றைக்கோ ரோஸ் அப்படிங்கிற அட்மின் இருக்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு லாகின் பண்ணுறது உள்ளே வரதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குன்னு அதையே டெலிட் பண்ணி விட்டாச்சு. ஸோ அதெல்லாம் தெரில, அது கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. கேன் ஐ பை டெம்பர் கிளாஸ் ஃபார் திஸ்? நோ யூவி. ஓகே, இன் சென்னை பீப்புள் சேயிங் 600 ஃபார் டெம்பர் கிளாஸ். ப்ரோ சிம்பிள் ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கர்வ் பேனல் ப்ரோ. கர்வ் பேனலுக்கு கர்வ் டெம்பர் கிளாஸ் தான் இருக்கும். இருக்கலே பெஸ்ட்டு கர்வ்டு டெம்பர் கிளாஸ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். இருக்கலே பெஸ்ட்டு பிராண்டில் கிடச்சதுனாலும் வாங்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் குளோபலாக டி பிராண்ட் இந்த மாதிரியான ஒரு சில பிராண்ட்ஸை பற்றி பேசுவாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அந்த நெல்கின் இருக்கும், ஸ்பிஜன் இருந்ததுன்னா அது இருக்கும், அப்புறம் ரிங்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, கேஸ் கியர் அது இது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்ககிட்டயே டெம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு மட்டும் தான் பண்ணுவேன் நட முடிப்பான். அப்படி இல்லாத பிராண்டுக்கிட்ட நம்ம வந்து டெம்பர் அழகாக ஆர்டர் பண்ணிட்டு அது ஒரு தடவை வாங்கி பேஸ்ட் பண்ணோன்னா தொட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி. ஒரு சில டெம்பர்லாம் வந்து இந்த டூலோட வரும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் வீடியோ ஃபார் அஸ், இட் இஸ் ஸோ இன்ஃபர்மேட்டிவ். ஹோப் திஸ் ஸ்மால் ரிவ்யூ ஃப்ரம் மீ குட் ஹெல்ப் யூ மேக் அ வீடியோ. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ 1 hour ரிவ்யூ. கண்டிப்பாக ப்ரோ, இதில் என்ன மேட்டர்னா நீங்கள் கொஞ்சம் எவிடன்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அல்ட்டியாக இருந்திருக்கும். அது ஒன்று தான் மிஸ்ஸிங், மற்றபடி எல்லாமே எனக்கு ஓகே தான். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கோம். சிவபரணி, தேங்க்யூ ப்ரோ ஃபார் ஆல் த டேட்டா. பார்க்கலாம்.